பெருமான் திருவடிகள்னு போகும்போது நமக்கு உள்ளூர் ஒரு பயம் இருக்குது. பண்ணுவரா மாட்டாரா, மதில் மேல் பூனையாட்டம் இருக்காரே அவர், எந்த பக்கம் தாவுவார்னு தெரியல. வேணும்னா பறவையை கூட்டு மோட்சங்கிறார், வேணும்னா யானையை கூட்டு மோட்சங்கிறார், வேண்டான்னா பெத்தப்பா தசரதனுக்கே சொர்க்கம் விடுவார். இப்போ எதை நம்புறது? பீஷ்மாச்சாரியர் இவ்வளவு நல்லவர், சஹஸ்ரநாமம் சொல்கிறார், உலகமெல்லாம் சொல்ல வச்சுட்டார். பீஷ்மர் சொர்க்கத்துக்குன்னா போனார். பெத்தவர் தசரதன், வசுதேவன், நந்தகோபாலன் ஜாகிரதையாக சொர்க்கத்திலிருந்து திரும்ப பூலோகத்துக்கு வந்துட்டா. நேராக வெஸ்டே இருக்கான் சிசுபாலன். பார்த்த உடனே மோட்சம் போயிட்டான். சாமி நம்ப முடியல, அடி என் தசரத கோட்டியாவும் தெரியல, சிசுபால கோட்டியான்னு தெரியல. இதை சொல்லச்சே ஒரு பிள்ளை எழுந்து வந்து, சாமி கவலைப்படாதீங்க நமக்கு மோட்சம் உண்டுன்னா. ஏன்னு கேட்டேன். இப்போ நீர் சொன்னதில் எனக்கு என்னமோ சிசுபால கோட்டியில் தான் நம்ம இருக்கிறதா தெரியுது. நம்ம தசரதனும் இல்லை, நந்தகோபாலனும் இல்லை, வசுதேவரும் இல்லை. அவர் யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தா தசரதனுக்கு கொடுக்கல, சிசுபாலனுக்கு கொடுத்தார் தெரியுது. கவலைப்படாதீங்க நமக்கு உண்டுன்னுட்டான். இப்படி வச்சு தான் நன்னத்தான் இருக்கும். இப்போ இதுக்குன்னு நம்ம சிசுபாலன் ஆக முடியுமா? நம்ம யாராக இருக்கமோ அவராக தான் இருக்க முடியும். ஆனால் அஞ்சு இருக்கு அடுக்கும். அப்போ பகவத் சம்பந்தம்னா பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது நிசம்சயமிரே, இதுங்கிறது ஆச்சாரிய சம்பந்தம் போடுங்க. ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு அந்த சந்தேகமே வராது. கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். பெருமான் கொடுப்பரோ மாட்டாரோன்னு சந்தேகம் உண்டு. ஆச்சாரிடத்தில் அந்த சந்தேகம் இல்லை. அது சம்சார பந்த ஸ்திதி மோட்ச ஹேதுவாயிருக்கும். பெருமானை பற்றினால் சம்சாரத்திலுக்குள்ள பிறக்க வைக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும், மோட்சத்துக்கும் காரணமாக இருக்கும். ரெண்டுத்துக்குமே அது கொடுக்கறதா? சம்சார பந்த ஸ்திதி மோட்ச ஹேத்துவாக இருக்கும். இது ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது மோட்சைக்க ஹேத்துவாக இருக்கும். ஆச்சாரியன் நம்மளை சம்சாரத்தில் பிறக்க வைக்க இல்லையே. உலகத்தை படைத்து நம்மளுக்கு பிறப்பு கொடுத்ததெல்லாம் பகவான். கர்மாதீனமாக இன்ன பிறவி எடுன்னு சொன்னது அவர். அப்படி சொல்லிட்டதே அவர் பண்ண தப்ப சரிப்படுத்துறதுக்கு வந்தவர் ஆச்சாரியன். நம்ம பிறந்துட்டோம், பிறந்ததுலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக இவர் வந்திருக்கார். அப்போ மோட்சத்துக்கு மட்டும் ஹேத்துவாக இருக்கும். பகவத் சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தத்தை அபேட்சித்திருக்கும். பெருமான் எதை செய்யணும்னாலும் தாமரை அலர்த்த கடவ ஆதித்யந்தானே உலர்த்துவன் நீர்ப்பசை அருவானால். பெருமாள் எதை கொடுக்கணும்னாலும் ஆச்சாரிய சம்பந்தத்தை எதிர்பார்த்து தான் கொடுப்பார். தாமரையை சூரியன் அலர்த்துவார், குளத்தில் இருந்தால் தான் அழுத்துவார். ஜலத்திலேருந்து எடுத்து வெளியில் போட்டிருந்தா அதே சூரியன் உலர்த்திடுவார். அது மாதிரி இந்த சிஷ்யன்கிறவன் தாமரை, மேலே இருக்கிற பெருமாள் சூரியன். இந்த தாமரை அவளை தான் அலர்த்தணும். ஆச்சாரியங்கிற தண்ணீரில் இருந்தால் தான். ஆச்சாரியன் தான் இங்கே ஜலம். அந்த ஜலத்தில் இந்த சிஷ்யன் இருக்கிற வரைக்கும் பெருமாள் எல்லாம் பண்ணுவார். இல்லைன்னால் எல்லாம் செந்தடலே வந்தடலை செய்திடணும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அறாவார்னு போச்சுறோம் இல்லையோ, அதை போல் ஆயிடும். அதனால் இது ஆச்சாரிய சம்பந்தத்தை அபேட்சித்திருக்கும். ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு பகவத் சம்பந்தம் வேண்டுவதில்லை. புரட்சிகரமான வாக்கியம்னா இதுதான் புரட்சிகரமான வாக்கியம். நேர போட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த ராமானுஜர் இடத்துல இருந்த உறுதி இத்தனை தைரியமாக பேச வைக்கிறது. ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு பகவத் சம்பந்தம் வேண்டுவதில்லை ஏன்னு சொல்லிட்டார். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னால், அதுக்குன்னு பகவத் சம்பந்தம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை, வேணும். எப்படி வேணுங்கிறத பாருங்க. ஈஸ்வர விஷய ஞானத்தை அபேட்சியாது என்றபடி சம்பந்தம் வேண்டதில்லைன்னால் ஆச்சாரிய விஷயமான ஞானம், மோட்சத்தை பற்றின ஞானம் இவை இருந்து இதில் நமக்கு ஆசை இருந்து கொடுத்தனால் ஆச்சாரிய சம்பந்தம் வாங்கி கொடுத்துரும். ஈஸ்வர விஷய ஞானம் வேணுமோ, பெருமானை பற்றி ஓஹோன்னு தெரிஞ்சுக்கணும்னால் அதை அபேட்சியாது. ஆனால் அதே பகவத் சம்பந்தம் வந்தால் ஆச்சாரியனை பற்றி முழுக்க தெரிஞ்சின்றாலே ஒழிய அவர் தரமாட்டார். அப்படின்னா ஆச்சாரிய விஷய ஞானம் நன்னா வேண்டிருக்கு, ஆனால் பகவத் விஷய ஞானம் அவ்வளவா வேண்டிருக்கலைங்கிறதுக்கு ஒன்று இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஆச்சாரியனை வச்சுருந்து பெருமாளுடைய பெருமை தெரிஞ்சுப்போம், அதுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். பெருமான் எப்பவான ஆச்சாரிய வைபவத்தை பற்றி ஒரு 10 நாள் உபன்யாசம் பண்ணியிருக்கிறோம், பண்ணது இல்லையோ. அப்போ ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுத்தான் பகவத் விஷய ஞானம்னு ஆயிடுத்தே. அதனால் இது முதன்மை பெறுகிறதோ இல்லையோ. ஆச்சாரிய சம்பந்தத்தை பகவத் சம்பந்தம் அபேட்சித்திருக்கும். ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு பகவத் சம்பந்தம் வேண்டுவதில்லை. ஈஸ்வர விஷய ஞானத்தை அபேட்சியாது என்றபடி ஆச்சாரிய விஷய ஞானம் உண்டாகிலே ஈஸ்வரன் சொரூப விகாசத்தை பண்ணுவது. ஆனால் இந்த ஜீவனுக்கு சொரூபம், இவனுக்கு இருக்கிற ஞானம் ஆனந்தம், இந்த சொரூபம் விகாசம் அடையணும்னாலே ஆச்சாரிய விஷயமா தெரிஞ்சின்றால்தான் பெருமாள் செய்வார். அது எதை வச்சுன்னு சொல்கிறார்? இப்போ தண்ணீரில் தாமரை இருந்தால் தான் சூரியன் அலர்த்துவார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். சரி, அப்போ சூரியனே வேண்டாமா? தண்ணீரில் இருந்துட்டா போருமானால் அந்த சூரியனுடைய நிலையும் ஆச்சாரியனை ஏற்றுக்கிறார், அவரே ஏற்றுக்கொண்டு கொடுத்துடுறார். அது எங்கே கண்டோம்னால் பகவானே தான் கீதாச்சாரியன்.
ஆச்சாரியன் அவரே தான், பெருமாள் அவரே தான். யார் எதை ஆசைப்பட்டிருக்கா கொஞ்சம் பாருங்க. பெருமான் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்காரா? ஆச்சாரியர்கள் பகவான் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காளா? பெருமாள் தான் ஆச்சாரியன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கார். எனில் நம்முடைய மொத்த குரு பரம்பரையில் பிரதமாச்சாரியன் லக்ஷ்மிநாதன் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் அவருக்கு இதில் ஆசை. கீதாச்சாரியன்னு தேர்தட்டில் உட்கார்ந்துருக்கார், மறுபடியும் பெருமாளுக்கு ஆசை. ஆனால் ஆச்சாரியர்கள் பெருமாளா உட்காரணும்னு எங்கேயுமே விருப்பப்படலை. பெருமான் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்படுறார், ஆச்சாரியன் பகவானா இருக்கணும்னு ஆசைப்படலை. அப்போ எது வசதி? நான் இன்னவா இருக்கேன், இன்னொன்று ஆகணும்னு ஆசைப்படுறேன்னால் என்னை விட அதுதானே வசதி. அவர் அவராக இருக்கார், அவர் நான் ஆகணும்னு ஆசைப்படலைன்னா அப்போ அவர் தானே வசதி. அதனால் பெருமான் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டபடியால் கண்டிப்பாக ஆச்சாரியனுடைய சம்பந்தம் தான் இங்கே முக்கியமாயிடுறது. ஆச்சாரிய விஷய ஞானம் உண்டாகிலே ஈஸ்வரன் ஸ்வரூப விகாசத்தை பண்ணுவது, இங்கு அது வேண்டுவதில்லை. பகவத் விஷய ஞானம் உண்டான அப்புறம் நான் அவனுக்கு ஸ்வரூப விகாசம்னு ஆச்சாரியன் சொல்கிறதில்லை. இவர் நேரே உபதேசத்தை ஆரம்பிச்சுடுறார். ஆனால் பெருமான் அப்படி உபதேசிப்பரோன்னு கேட்டால் பண்ண மாட்டேங்கிறார். அக்னி தேவதைகளெல்லாம் வரா, பிள்ளை ஒருத்தன் பஞ்சாக்னிகளும் ஆராதனை பண்ணுறா. திரேதாக்னின்னு சொல்லுவா, பஞ்சாக்னின்னு சொல்கிறா, ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கடைசியில் இந்த அக்னி தேவதைகள்லாம் முடிக்க போகிறா. ஆச்சாரியஸ்துதே கதிம் பக்தா, என்ன பண்ணாலும் தேவதைகளிடத்தில் கேட்காதே, பரதேவமான பெருமானிடத்திலையும் கேட்காதே. நீ தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியன் தான் ஒரே கதி. இது உபநிஷத்திலே சொல்லப்பட்ட வாக்கியம். அப்போ என்னைக்கா இருந்தாலும் பகவத் விஷய ஞானத்துக்கு ஆச்சாரியனை தேடின்னு போகணும். ஆனால் யாரும் ஆச்சாரிய விஷய ஞானத்துக்கு பகவானை தேடின்னு போகிறதாக காணோம். இப்படி ஸ்வரூப விகாசத்தை பண்ணுவது இங்கு அது வேண்டுவதில்லை. இப்படி நிரபாய உபாயபூதரான உடையவரிடத்திலே, இப்படி பிரிவில்லாத உபாயபூதர் உடையவர் அவரிடத்தில் தேவுமற்றறியேன் என்கிற பிரதிபத்தி தத் சம்பந்திகள் எல்லாம் யாவதாத்மபாவியாக நடக்க குறையில்லை. அதனால தேவுமற்றறியேங்கிறது ஆத்மா இருக்கிற வரைக்கும் நடக்கலாம். உபாயோபேய பாவம் இங்கேயும் உண்டு, உபாயோபேய பாவம் அங்கும் உண்டு. ரெண்டு இடத்திலும் ரெண்டு ஆகாரம் உள்ளது, ஒன்றும் குறையில்லை. அது பெருமானுக்கு அந்த ரெண்டு ஆகாரம் இருக்கிற மாதிரி ஆச்சாரியனுக்கும் அந்த இரண்டு ஆகாரங்களும் உண்டானா குறையில்லை. அதை முடிச்சின்றார். பூர்வ அபரர்க்கெல்லாம் உடையவரே உத்தாரகராகில் ஆளவந்தார் நாதமுனிகளிடத்திலே உபாயத்துவத்தை அறுதியிட்டபடி எங்கனே. இதை சொல்ல போக இன்னொரு சந்தேகம் வந்துட்டு, அத்தர பரத்திர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதியம். நித்யம் யதீய சரணௌ சரணம் மதியம், எங்கள் நாதமுனிகளுடைய திருவடிகளே எனக்கு உபாயம் பிராபியம் என்று ஆளவந்தார் சொன்னார். அப்போ ராமானுஜருக்கு முற்பட்டவர் ஆளவந்தார். ஆளவந்தார் நாதமுனிகள் திருவடிகள் தான் உபாய உபயம்னு சொல்லிட்டார். ஆனால் முற்பட்டவர்களும் உடையவரைத்தான் பிராபிய பிராபகம்னு சொன்னதா 6 நாளாக சொல்லியிருந்தீரே. சொல்லியிருந்தோம், இந்த புத்தகத்தில் அப்படி தானே இத்தனை சொல்லியிருந்தார். அப்போ முற்பட்டவர் சொன்னதா தெரியலையே. ஆளவந்தார் நாதமுனிகளை எல்லாம்னு சொல்லிட்டாரே. அப்போ ஆளவந்தாருக்கு ராமானுஜர் இல்லையா? முற்பட்டவர்களுக்கு வேற ஆச்சாரியன், பிற்பட்டவர்களுக்கு தான் ராமானுஜரான்னு கேள்வி வருமே. அதை எழுப்பினுட்டார். போல் நாதமுனிகள் தான் ஆழ்வார் பக்கலிலே பெற்ற ரகசியார்த்தங்களையும் சொப்னார்த்தங்களையும் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் உய்யக்கொண்டார் பக்கலிலே சேர்த்து பவிஷ்யத்தான ஆளவந்தாருடைய திருவவதாரத்தை கட்டாட்சித்து கொஞ்சம் இருங்கோ, அவசரப்படாதீங்கோ, நிதானமாக சொல்கிறேங்கிறார். ஏன்னா இது ஒரு கட்டமான கேள்வி. இப்போ பாட்டு இருக்கிறது உண்மை, நித்தியம் எதிய சரணோ சரணம் மதியம்னு பாடிவிட்டார். ஆனால் அப்படின்னா நாதமுனிகள் தானே எல்லாமா இருக்கணும்னால் இல்லை. அவர் உபாய உபேயமாக பற்றுகிறேன்னே சொல்லலை, சொல்லியிருக்கிறது வேற ஏதோ அர்த்தத்தில் சொல்லியிருக்கார். என்னான்னு விளக்கிறேன். நிறைய உபகாரம் பண்ணியிருக்காரா நாதமுனிகள் ஆளவந்தாருக்கு, சமிருத்தமான உபகாரம். அந்த உபகாரத்தை நினச்சிருந்து செய் நன்றியோட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரே தவிர மற்ற வார்த்தை சொல்லலை. அதை எங்கே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னால் நித்தியம் எதிய சரணௌ சரணம் மதியம் எனக்குன்னு சொல்லிக்கிறார். எனக்குன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொன்னாரோ? சப்தம் என்ன இருக்கு? இப்போ எல்லாருக்கும் நாதமுனிகள் திருவடிகள்னு சொல்லியிருந்தால் அப்போ ராமானுஜர் திருவடிகள் அவர் ஏற்றுக்கலேன்னு ஆகிடும். எனக்கு நாதமுனிகள் திருவடிகள்னு சொல்கிறார்னால் தங்கோட்டிக்கு அவர் சொல்லலேன்னு ஆயிடுது. தங்கோட்டிக்கு அவர் சொல்லலைன்னு இவர் மட்டும் ஏறி சொல்லிக்கிறார்னால் எனக்கு மட்டும் நாதமுனிகள் பண்ண உபகார கௌரவத்தை தெரிஞ்சு நன்றி சொல்கிறேன், அவ்வளவே. இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது நாதமுனிகளுக்கு கூறப்பட்ட கிருத்தஜதாவிஷ்காரம்னு வச்சுக்கணுமே தவிர உபாய உபேய பாவம்னு வைத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னால் எதிய சரணம் சரணம் மதியம்னு இருக்கு. எனக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். சொல்லணும்னா மொத்த பேருக்குன்னு அவர் சொல்லியிருக்கணும்னு ஒரு சமாதானம் சொல்கிறார்.
அழகான அர்த்தம் வாசிக்கிறேன். அதாவது என்ன அப்படி நல்லது பண்ணியிருக்கார் நாதமுனிகள்? ஆழ்வார் பக்கரிலே பெற்ற ரகசியார்த்தங்களையும் நம்மாழ்வாரிடத்தில் ரகசியார்த்தங்களை நாதமுனிகள் பெற்றார். சொப்னார்த்தங்களையும் அதுக்கப்புறம் ஆழ்வார் சொப்னம் சாதித்த அர்த்தத்தை எல்லாம் கொடுத்தார். பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் அதான் ஆழ்வார் திருநகரில் இன்னைக்கு சேவிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஆளவந்தார் இடத்துல கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆசைன்னா அவர் காலத்தில் பேரப்பிள்ளை பிறக்கலை. அதனால தன் சிஷ்யர் உய்யக்கொண்டார் இடத்துல பொறுப்பை ஒப்படைக்கிறார். நீ அந்த குழந்தை பிறக்க போகிறது, மேலே பிறப்பார், பிறந்தப்புறம் அதை கொடுன்னுட்டு ஆளவந்தாருடைய திருவவதாரத்தை கட்டாட்சித்து ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு குமாரர் உண்டாக போகிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நாதமுனிகள் காலத்தில் ஆளவந்தார் அவதரிக்கவில்லைன்னுட்டு. ஏன்னா அதை பற்றி ரெண்டு கருத்துகள் இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் ஆதாரம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது இது. அப்போ அது உருவாகலை. அவருக்கு இந்த ரகசியார்த்தங்கள் எல்லாத்தையும் வெளியிடும் என்று உய்யக்கொண்டாருக்கு அருளி செய்ய, அப்படியே தாம் எழுந்தருளி இருக்கையிலே ஆளவந்தார் திருவதரிக்க பெறாமையாலே உய்யக்கொண்டார் காலத்திலே ஆளவந்தார் அவதரிக்கலை. அதுவும் நாளாயிடுத்து. உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளிடத்துல பொறுப்பை ஒப்படைச்சுட்டார். ஸ்ரீபாதத்தில் மணக்கால் நம்பியை நியமிக்க அவரும் அப்படியே ஆளவந்தாருக்கு சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் வெளியிட, அவர் ஆளவந்தாருக்கு எல்லா அர்த்தத்தையும் சொல்ல ஆளவந்தாருக்கு ஒரே ஆனந்தம். என்னமா பட்டு பட்டு மெனக்கட்டு நம்மளை தேத்திருக்காவா, இத்தனை அர்த்தங்களும் நம்ம கொடுத்துருக்கானுட்டு. நாம் பிறவாதிருக்க முன்னமே தான் கருவிலே திருவுடையே நாம்படி விசேஷ கட்டாட்சம் பண்ணியுருளி. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கர்ப்பஸ்ரீமான் ஆக்கி விட்டார் எங்கள் தாத்தா. அப்போனா கருவிலே திருவுடையவன் ஆக்கிறபடிக்கு கட்டாட்சித்து பண்ணி அருளி சம்பிரதாயார்த்தங்களையும் வெளியிடுவித்து பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் காட்டி அது தன்னை சமகாலத்திலே கண்ணு கிழக்காம்படி பண்ணியிருக்க. நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்தார். அதை அடியேன் அளவுக்கும் வரும்படிக்கும் தாத்தா பண்ணி கொடுத்துட்டார். அதை நேரையே நான் சேவிக்கும்படிக்கும் பண்ணிவிட்டார். இத்தனை உபகாரம். பின்னும் சத்வாரக ஸ்வப்னமுகேன எழுந்தருளி விஷயீகரித்து இவருக்கு ஸ்வப்னமுகேன வந்து இன்னும் பல அர்த்தங்களை எல்லாம் சொல்லி என்னை ஏற்றுக்கொண்டு இப்படி பண்ணின உபகாரங்களுக்கு நம்மால் செய்யலாவது ஏது என்று நாதமுனிகளுடைய செயலுக்கு தோற்று. இப்பேற்பட்ட உபகாரத்துக்கு நான் என்ன பிரத்யுபகாரம் பண்ண போறேன் என்று நாதமுனிகள் பண்ண செயலை நினைச்சு அவர் பக்கலிலே தமக்குண்டான உபகார ஸ்மிருதி யாவதாத்மபாவியாய் நடக்கும் என்னுமிடத்தை வெளியிட வேண்டி, அவர் எனக்கு பண்ணியிருக்கிற நல்லத்துக்கு என்னுடைய உபகார ஸ்மிருதி செய் நன்றி அறிதல். அந்த நன்றி உணர்வு ஆத்மா இருக்கிற வரைக்கும் மறக்கக்கூடாது. இந்த எதுக்கு ஆத்மா இருக்கிற வரைக்கும் இப்போ போட்டுக்கிறார் தெரியுமோ? அப்போ தான் அத்திர பரத்திர சாப்பிங்கிறதுக்கு அர்த்தம் கிடைக்கும். இங்கேயும் சரி எங்கேயும் சரி இந்த உபகார ஸ்மிருதி எனக்கு போகக்கூடாது. அத்திர பரத்திர சாப்பி என்றும் இப்படி உபகார ஸ்மிருதி யாவதாத்மாவியாய் நடக்க வேணும் என்னத்தை வெளியிட வேண்டி நாதமுனிகள் அறுதியிட்ட விஷயத்தின் அளவும் போக வேண்டுமோ? நாதமுனிகள் யாரை சொல்லி கொடுத்தாரோ, நம்மாழ்வாரை சொன்னார், பெருமாளை சொன்னார், இல்லை குறிப்பால் ராமானுஜரையே உணர்த்தினார், அது வரைக்கும்லாம் போக வேண்டாம். நாதமுனிகள் அறுதியிட்ட விஷயத்தின் அளவும் போக வேணுமோ? தாம் அறுதியிட்ட விஷயத்தை காட்டி கொடுத்த இவரே நமக்கெல்லாம் என்கைக்காக சொன்னார் இத்தனை. அப்போ அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போக வேண்டாம். அந்த விஷயத்தை காட்டின இவர் தான் நமக்குன்னு உபகார ஸ்மிருதியோடு சொன்னார். அப்படின்னா நமக்கு நன்றி அவ்வளோ தூரம் ஒருத்தர் பண்ணி கொடுத்துருக்காருனால் அவருக்கு அந்த நன்றி உணர்வு நான் மாறக்கூடாது இல்லையோ? அதற்காக சொல்லிட்டார். நாதமுனிகள் நினைவே ஆயிற்று இவருக்கு உள்ளோடுகிற நினைவு. அப்படின்னா என்ன? நாதமுனிகள் நினைவே ஆயிற்று ஆளவந்தாருக்கு உள்ளோடுகிற நினைவு. நாதமுனிகளுடைய நினைவு என்ன? பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுக்குறார். அப்போ இவருடைய நினைவு என்னவா இருக்கணும்? அதே பவிஷ்யதாச்சாரியன் தான் ஆச்சாரியன் இருக்கணும். இப்போ இன்னாரே நான் இவர் தான் எனக்கு எல்லாம், இவர் தான் எனக்கு எல்லாம்னு சொன்னால் அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரோ அதை மீறி நினைப்பேனா? இது ஏன் நமக்கு சட்டுன்னு புரியலன்னா நாம் அப்படி இருக்கிறவா இல்லை. அதனால தான் இப்போ புரிய மாட்டேங்குது. நம்ம இன்னார் தான் எல்லான்னு சொல்லுண்டு அவர் சொன்னதையே கேட்க மாட்டோம். இன்னார் தான் எல்லாம், அவரை நான் மதிக்கிறேன்னு சொன்னால் அப்போ அவர் சொன்னதை கேட்கணும்னு அர்த்தம். அவர் அபிப்பிராயப்படி இருக்கணும். இப்படி தான் அவள் இருந்திருக்கா. அதனால தான் அவருக்கு என்ன எண்ணம் உள்ளோடித்தோ அதுதான் ஆளவந்தாருக்கும் எண்ணம். நாதமுனிகளிடத்திலே பேற்றுக்குடலாக உபாயத்துவத்தை அறுதியிட்டார் ஆகில் ஒருவேளை நாதமுனிகளைத்தான் மோட்சம் பெற்று கொடுக்குற உபாயம் அப்படின்னு ஆளவந்தாருக்கு அபிப்பிராயமாக இருந்திருந்தால் ஆழ்வாரிடத்திலே சர்வம் என்ற உபாயத்துவம் கூடாதிரே. ஆழ்வாரிடத்தில் சர்வம் என்ற உபாயத்துவம் கூடாது. எங்கே கூடியிருக்கு பாருங்க. இதே ஆளவந்தார் இன்னொரு ஸ்லோகம் பண்ணாரா? மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்தியஸ்தன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகுலம் பிரணமாமி மூர்த்தனா என்ன ஆளவந்தார்
நம்மாழ்வாரிடத்துல சர்வபாவனையும் அறுதியிட்டார் இல்லையோ. மாதா பிதா யுவதையா விபூதிகி சர்வம். மாதா பிதா சொத்து குழந்தை எல்லாம் நாள் எல்லாம்ங்கிறதுல உபாயத்துவ பிராபியத்துவம் வருமா இல்லையா? அப்போ நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் உபாயம் பிராபியம்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அதுலேருந்தே நாதமுனிகளிடத்துல இல்லை நம்மாழ்வாரிடத்துல மாற்றினார்னு ஆயிடுத்து. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தா தான் புரியும். ஆகவே தன்னுடைய தாத்தா நாதமுனிகளிடத்தில் வைக்கல, நம்மாழ்வாரிடத்துல மாற்றிட்டார்னு ஆயிடுத்தா. அதுலேருந்தே புரிஞ்சு போச்சே, ஆளை வந்தால் நாதமுனிகளை சொல்லலையேன்னார். இப்போ நம்மாழ்வார் வந்துட்டாரே, உடையவரை சரமோபாயம்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சர்வம்னு நம்மாழ்வாரிடத்தில் மாற்றிருந்தால் இன்னும் முதலுக்கே ஆபத்து. இப்போ நேரைய ஒரு வார்த்தையை சொல்லிட்டீரேன்னால் இல்லை, திரும்ப ஒரு தினம் ஸ்லோகத்தை சொல்லுங்க. மாதா பிதா யுவதையா விபூதிஹி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. ததங்கிரியுகலம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. மாறன் அடிபணிந்துய்ந்தவர் ஆறு? மாறன் பொன்னடி யாரு? நம்மாழ்வாரை பற்றுகிறோம் உபாய உபேயம் சர்வம்னு ஆளவந்தார் சொன்னாரா? நம்மாழ்வாருடைய திருவடிகள் தனக்கு சர்வம்னு சொன்னாரா? தது அங்கிரியுகலம்னு இருக்கும் இல்லையோ. அப்போ நம்மாழ்வார் திருவடிகள்னு எடுத்து யார் அந்த திருவடி? ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்த சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தங் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஸ்ருதானாம் ராமானுஜம் யதிபதி பிரணவாபி பூர்த்தனா என்னும் பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே செல்லுமோ அவன் நாமங்களில் இருக்கிறதுனாலே ஆள வந்தார். நம்மாழ்வார் திருவடிகள் உபாய உபேயம்னு சொன்னபடியால் ராமானுஜரே உபாய உபேயம்னு அறுதியிட்டு இருக்கிறார்னு முடிச்சுட்டார். அப்போது நம்மாழ்வாரிடத்துல சர்வம்னு வச்சது தான் இப்போ உயிரான அர்த்தம். அது வேற ஸ்லோகத்தில் சர்வம்னு விட்டார். அப்போ நாதமுனிகளிடத்தில் என்ன வைத்தார்? நாதமுனிகளிடத்தில் உபகார ஸ்மிருதியை வைத்தார். அந்த உபகார ஸ்மிருதி இங்கே அங்கே மறக்கக்கூடாதுன்ட்டார். இங்கேயும் மறக்க மாட்டேன், அங்கேயும் மறக்க மாட்டேன். அதனால தான் ஆழ்வாரிடத்திலே சர்வம் என்று உபாயத்துவம் சொல்லக்கூடாதிரே. ஆகையால் மது அன்வயானாம் சர்வம் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா என்று எல்லாருக்கும் தமக்கும் ஆழ்வார் திருவடிகளே உபாயமாக அருடிகையாலே உடையவரே உத்தாரகன்னு அறுதியிட்டபடி ஆழ்வார் திருவடிகளே உத்தாரகம். உபாயம்னா உடையவர்னு அர்த்தம். இப்போ ஆழ்வார் திருவடினா உபயோகதானேன்னால் இருக்கட்டும். அங்கே இருக்கிற சொல் எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற சொல் எப்படி இருக்குது? யுவதயஸ்தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மத் அன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேகே. மத் அன்வயானாம் நான் என்னோட சேர்ந்தவா வரப்போகிற சம்பந்தி. ஆனால் அதே நாதமுனிகள் விஷயத்தில் என்ன இருக்குது? நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம். அப்போ அவரோட அந்த குடும்பம் சேர்ந்தவா. அப்போ நம்மளெல்லாம் சேர்த்துக்கலையேனால் சேர்த்துக்க மாட்டார். ஏன்னா சொப்னமுகேனா எல்லாத்தையும் கொடுத்தது அவருக்கா, அவர் குடும்பத்துக்கா, நமக்கா? நமக்கு இல்லையே. அதனால் அவருக்கு உபகார ஸ்மிருதியை சப்தத்தோட ஜாகிரதையாக சொல்லிட்டார். எல்லாருக்கும் யார் உபாயங்கிறத சப்தத்தோட ஜாகிரதையாக சொல்லிட்டார். அதனால் ஒரு குறையும் இல்லை, ஒன்றுக்கொன்று விருத்தம் இல்லைன்னு விட்டார். உபாயமாக அறுதியிடுகையாலே உடையவரே உத்தாரகர் என்று அறுதியிட்டபடி அங்கே மதிய சரணம் என்று தம்மை ஒருவரையும் சொல்லி பாருங்க. மதிய சரணம்னு தம்மை ஒருவரையும் சொல்லி உபாயத்துவத்தை சொல்லுகையாலே அதனால தன் ஒருவரை சொல்லி நாதமுனிகள்னு சொல்லிண்டால் எல்லாருக்கும் உபாய பிராப்பியம் அவர்னு அவர் சொல்லவே இல்லை. இப்போ சொல்லுகையால் அவர் தமக்கு பண்ணின உபகாரத்துக்கு தோற்று தத் சமிருத்தி சூச்சகமாக சொன்னார். தமக்கு என்ன உபகாரம் பண்ணியிருக்காரோ அதுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கார், எத்தனை பண்ணியிருக்கார், எப்பவும் மறக்கூடாது. இதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கார். எவ்வளவோ பண்ணியிருக்கார், எப்பவோ பண்ணியிருக்கார், உத்தாரக்கர், நீங்களும் மறக்காதீங்க, நானும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத ராமானுஜ விஷயத்தில் தான் வச்சிருக்கார் என்பது சித்தம். எம்பார் ஒரு ராத்திரி திரிவேதியிலே குணானுபவத்தனுடனே உடாவி அருள பட்டர் பார்த்தருள எம்பாரை சேவித்து ஆச்சாரியத்துவமும் திவிதமாய் தத் விஷய ஸ்வீகாரமும் திவிதமாயன்னோ இருப்பது. அடுத்த சரித்திரம் சொல்றார். எம்பார் ஒரு ராத்திரி வேளையில் திருவீதியிலே குணானுபவத்தோடைய வீதியார நடந்துட்டு போயிண்டு உடையவருடைய குணம் எப்படி, ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருந்திருக்கா, ஆழ்வாருடைய சீசுக்தி எப்படின்னு நினச்சிட்டே போகிறார். பட்டர் பார்த்துட்டு எம்பாரை சேவித்து இன்னும் கேள்வி கேட்குறார். அவள் அப்படி வீதியார நடந்துட்டு போயிட்டு இருந்தாலும் குணானுபவம் பண்ணுறா போல் இருக்குது. நம்ம கோவிலில் பெருமாளை பார்த்துட்டே உட்காந்து வேற வம்ப பேசிட்டு போய்டுறோம். அதனால் அது அவளுக்கும் மற்ற பேருக்கு வித்தியாசம். இங்கே பார்த்தருள எம்பாரை சேவித்து ஆச்சாரியத்துவமும் திவிதமாய், ஆச்சாரியத்துவம் ரெண்டு வகைப்பட்டிருக்குமே,
த்விவிதமாய்னா ரெண்டு, கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியன் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியன். தத் விஷய ஸ்வீகாரமும் த்விவிதமாயன்னோ இருப்பது என்று தேவரீர் அறுதியிருப்பானேன். ரெண்டு விதமான ஸ்வீகாரம், ஒன்று பரகத ஸ்வீகாரம், சொகத ஸ்வீகாரம். நேற்றுக்கு பார்த்துருக்கோம். ஆச்சாரியனுடைய நிலைப்பாடு ரெண்டு, அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர், கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் என்ன ரெண்டு இருக்கே. உமக்கு எது பிடித்தம், உம்முடைய மதம் எதுன்னு கேட்க எம்பார் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியனே முக்கியன். கிருப்பையே அதனாலேயே யார் அனுகிரகிக்கிறானோ ஏற்றுக்கிறானோ அவர் தான் பிரதானம். கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியனே முக்கியன். பரகத ஸ்வீகாரமே பேச்சு குடல். நாம சென்று ஆச்சாரியனை பற்றுவதை விட ஆச்சாரியன் நம்ம ஏற்பது அதுதான் நமக்கு நல்லது. இவை இரண்டையும் நான் எம்பெருமானாரிடத்திலே அறுதியிட்டு இருப்பன். ரெண்டையும் அவரிடத்தில் தான் நான் பெற்றேன். நீரும் பெருமாள் நம்மை புத்திர ஸ்வீகாரம் பண்ணியருளினார். ஆழ்வானுடைய பிள்ளை, சகல வித்தைகளையும் அபியசித்தோம், நமக்கு என்ன குறை என்று இருக்க வேண்டாம். அப்படின்னா நம்பெருமாளே என்னை பிள்ளையா ஏற்றுனுட்டார். கூரத்தாழ்வானுக்கு குமாரரா அவதரிச்சு விட்டேன், நேர பெருமாளை பிடிச்சிக்கலாம்னு நினச்சுடாதையும் ஒரு நாளும் அது கொடுக்காது. எப்பேற்பட்ட பகவத் சம்பந்தமாக இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் அதுவும் ராமானுஜ சம்பந்தம் தான் கொடுக்கும். நமக்கென்ன குறை என்று இருமாந்திராதே. என்னை போலே எம்பெருமானாரிடத்திலே உத்தாரகத்துவ பிரதிபத்தி பண்ணி அவரே உத்தாரகர் என்று நினைத்திரும். என்னை போல சுவாமினிடத்தில் பிரதிபத்தியோட இரும். இப்போ நானும் நினச்சிக்கலாம் இல்லையோ, ராமானுஜருக்கு திருமேனி சம்பந்தம் இருக்குது, ராமானுஜருக்கு நாம் எம்பார் அவர் ரெண்டு பேரும் அக்கா தங்களுடைய திருக்குமாரர்கள் தானே, அப்படி பெரிய திருமல நம்பிகளாலே நான் இதெல்லாம் நான் நினச்சிக்கிறது இல்லை. உத்தாரக ஆச்சாரியன் நமக்கு சுவாமி, அதைத்தான் உமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், நீர் அத்தோடு இரும் என்று அருளி செய்தார். பட்டரும் நஞ்சியருக்கு திருவாய்மொழி வியாக்கியானம் அருளி செய்தி சாத்தின உடனே பராசர பட்டர் தன் சிஷ்யர் நஞ்சியருக்கு திருவாய்மொழி அர்த்தங்களை சொல்லிட்டார். அப்போ நஞ்சியர் கொண்டாடுறார் பட்டர். பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக, கண் முன்னாடியே குருக்களை ஸ்தோத்திரம் பண்ணணும் என்கிறபடியே நஞ்சியர் பட்டரை மிகவும் கொண்டாடி அடியனுடைய தலையிலே தேவரீர் திருவடிகளை பிரசாதித்தருள வேணும் என்ன நஞ்சியர் கேட்கிறார். பட்டர் திருவடிகளை அடியன் தலையில வைக்கணும்னு ஏகாந்தத்திலே அழைத்தருளி திருவடிகள் இரண்டையும் பிரசாதித்தருளி ஏகாந்தத்தில் கூட்டின்னு போய் திருவடி எடுத்தவர் தலையில வச்சு, இது வந்து உமக்கு தஞ்சம். இது நியாயமானு பார்க்கணும். ரெண்டு திருவடி எடுத்து தலையில வச்சுட்டு இது உமக்கு தஞ்சம் இல்லை, பின்ன எதுக்கு இப்போ தலையில் வச்சுட்டு இருக்கார்? வைத்துனுட்டு இது வந்து உமக்கு தஞ்சம், பின்னே உம்முடைய பிரதிபத்திக்காக செய்தோம், நீர் கேட்டீர், உமக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக செய்தேன். அதுக்கு மேலே இது தஞ்சம் உபாயம்னு நினைக்க வேண்டாம். உமக்கு மெய்யே பேரு கைப்பட வேண்டினால், உண்மையாக உமக்கு மோட்சம் கிடைக்கணும்னால், உமக்கும் நமக்கும் மற்றுமுள்ள எல்லாருக்கும் உத்தாரகரான எம்பெருமானார் திருவடிகளை பேற்றுக்கு உடலென்னு விஸ்வசித்திரும். உமக்கா இருக்கட்டும், எனக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், ஒருத்தருடைய திருவடி தான் நம்ப தகுந்தது. என்ன அதிலேயே வையும், ததேக நிஷ்டராயிரும். அப்போ அதிலேயே உபாய பிராப்பியம்னு நிஷ்டையோடு இரும். இல்லையாகில் நித்திய சம்சாரியாய் விடுவீர். யாரு? பராசர பட்டரை பற்றி அவர் திருவடியை தலையில் வாங்கினவரிடத்திலே நித்திய சம்சாரியாய் விடுவீர்னு அவர் சொல்லியிருக்கணும்னால் அதிகமான வாதம்னு தான் சொல்லணும். இப்போ அப்படி நடந்துராது. ஏன்னா பட்டர் நிச்சயமாக உடைய இடத்துல சேர்ப்பார். ஆனால் அந்த உண்மையாக புரிஞ்சுக்கணும் இல்லையோ. எந்த ஆச்சாரியனாக இருந்தாலும் சரமமான உபாயம் சுவாமி திருவடிகள் தான்ங்கிறதுக்கு சொல்கிறார். விடுவீர் என் அருளி செய்தார். இத்தால் எம்பெருமானாருடைய சம்பந்தமே உஜ்ஜீவனத்துக்கு உடல். ராமானுஜ சம்பந்தம் தான் உஜ்ஜீவனத்துக்கு உபாயம். தத் வத்திரிக்த விஷயங்களை உஜ்ஜீவனத்துக்கு உடலாக நினைக்க அஜ்ஞான காரியம். இதை தவிர இன்னொன்று உஜ்ஜீவனம் பெற்றுக் கொடுக்க போகிறதுன்னு நினைச்ச அறிவின்மையால் வந்தது. அப்போ அறிவு கேட்டுனால வந்ததுன்னு கொள். அறிவு இருக்குன்னு சொன்னால் சுவாமி திருவடியைத்தான் பற்றுவார். இவ்வர்த்தத்தை அமுதனாரும் அருளி செய்தருளினார். ராமானுஜன் நிற்க வேறு நம்மை உய்யக்கொள்ள வல்ல தெய்வம் இங்கு யாதென்னு உலர்ந்த அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவிழந்தேர். ராமானுஜரை தவிர வேறொரு தெய்வம் இருக்குன்னு சொல்லி யாரான் நினச்சிட்டான்னால் நல்லறிவிழந்தே. அவனுக்கு அறிவு படுத்து அதனால் ஏதோ பெதற்றின்னு இருக்கான்னு சொல்ல வேண்டும். அப்போ அறிவு இருந்தது, பெதற்ற மாட்டா, உண்மையை தெரிஞ்சு விடுவான். ராமானுஜன் வேறு நம்மை உய்யக்கொள்ள வல்ல தெய்வம். ராமானுஜனை தவிர நம்ம உய்யக்கொள்ள வல்ல தெய்வம் வேறுண்டோ? இல்லை என்கையாலே எம்பெருமானாரை விட்டால் பின்னை உய்யக்கொள்ள வல்ல தெய்வமாக கண்டது எம்பெருமானே இரே. எம்பெருமானாரை விட்டால் வேற யாரால் பண்ண முடியும்? எம்பெருமானே இரே. அப்போ பெருமாள் தான் பண்ணணும். இவர் விட்டால் சரி, அங்கே தான் போகணும். இனி சரம பருவமான எம்பெருமானார் எழுந்தருள் இருக்க பிரதம பருவமான எம்பெருமானை பற்றுகை அஜ்ஞான காரியம். எம்பெருமானாரை தவிர இன்னொருத்தர் கொடுப்பார்னு சொன்னால் அஜ்ஞான காரியம் இல்லையே. எம்பெருமானார் இல்லாட்டா எம்பெருமான் கொடுப்பார் என்னால் சரம பருவம் இருக்கிறச்சே பிரதம பருவத்தை பற்றினா இன்னும் அஜ்ஞான காரியம். இன்னும் அதுவும் அதில் சேர்ந்தவா தானே. இப்போ அன்னரிலே அன்னத்தமரிலே அந்நர்னு சொல்லுவாள் இல்லையோ.
அப்படின்னா ராமானுஜரை தவிர மற்ற பேர் அந்நியர்கள்னால் மற்ற பேர் அந்நியங்கிறதுக்குள்ள பெருமாள் சேர்ந்தது தான். அப்போ அவரை பற்றினாலும் அது அஜ்ஞான காரியம் தானே எங்கே கண்டோம்? ஆசன்னமான சரம பர்வத்தை கைவிட்டு விப்ரகிருஷ்டமான பிரதம பர்வத்தை பற்றுகை. பக்கத்தில் கைப்பட்ட பொருளாக இருக்கார் ஆச்சாரியர். அவரை விட்டுட்டு எங்கோ இருக்கார் பிரதம பருவம் பெருமாள். அவனுக்கு கிட்டக்க தொட்டக்கையாக இருக்கார். அவர் காலத்தால் எங்கேயோ இருக்கார், தேசத்தால் எங்கேயோ இருக்கார், திருமேனி என்னமோவா இருக்கு, அதெல்லாம் நம்மக்கிட்டே இல்லை. பிரதம பர்வத்தை பற்றுகை அஜ்ஞான காரியம் என்னும் இடத்தை திருஷ்டாந்த சகிதமாக அருளி செய்தாரிலே அருளாள பெருமாள் எம்பெருமானார். அவர் அத்த திருஷ்டாந்தத்தோடு சொல்லிட்டார், எட்டவிருந்த குருவை என்று. ஞானசாரத்திலும் பிரமேயசாரத்திலும் 40 பாட்டு 10 பாட்டு, இந்த ரெண்டு சேர்ந்து 50 பாசுரங்களாலே அருளாள பெருமாள் பெருமானார் தமிழில் சாதிக்கிறார். எட்ட இருந்த குருவை இவை அன்றென்று விட்டோர் பரனை. இவன் எட்ட இருந்த எங்கேயோ இருக்கார் பெருமாள், பக்கத்தில் கிட்ட இருக்கார். இந்த குருவை விட்டுட்டு அங்கே இருக்கிற பரன்னு யாரானு பற்ற போனால் பொட்டனத்தான் கஞ்சம்பளித்திருந்து கைத்துருத்தி நீர் தூவி. கையில் நிறையா ஜலம் இருக்குது, சாப்பிட்டு திருப்திப்பட்டுக்கலாமோ இல்லையோ. இவன் இப்போ கையில் ஜலத்தை விட்டுட்டு ஆகாசத்தில் இருக்கிற மேகம் எப்போ பொழியும் அப்படின்னு மேலேயே பார்த்துருந்தான். இது யாரானு செய்வாளப்போ கையில் இருக்கிற தீர்த்தத்தை விட்டுட்டு ஆகாசத்தை அம்புத மேகமெல்லாம் பொழியும்னு பார்த்துட்டு இருக்கா மாதிரி கைப்பட்ட ஆச்சாரியனை விட்டுட்டு மேகவண்ணன் பொழிவார்னா தீர்த்தம் இங்கே கையில் இருக்குது, மேகவண்ணன் பொழிவார், நம்மாழ்வாருக்கு பொழிவார், உங்களுக்கு எனக்குமா பொழிவார் பண்ண மாட்டார். அவருக்கு ஆழ்வாராட்ட ஒரு காதலி வரணும், மொத்தம் அவரே தான்னு சொல்லணும். அவருக்கு சம்ஸ்கிருதம் பாட தெரியணும், தமிழ் பாட தெரியணும், சம்ஸ்கிருதத்தை தமிழில் பாட தெரியணும், நாயிகா பாவம் தெரியணும், ஆட தெரியணும், பாட தெரியணும், எல்லாம் தெரியணும். இத்தனையும் தெரிஞ்சிருந்தா தான் இந்த பெருமாள் திரும்பி பார்ப்பார் சுவாமி. அதெல்லாம் என்னைக்கான உடையவர் யார்கிட்டையான்னு கேட்டாரோ. அதனால் இது எதையும் எதிர்பார்ப்பாத கொடுக்குற ஆச்சாரியன் கையில் இருக்கிறச்சே பெருமான்னு தேடிட்டு போனியானால் அம்புதத்தை பார்த்திருப்பான் அற்று. அம்புதத்தை மேகத்தை பார்த்து இவன் காத்துட்டு இருக்கானோ இல்லையோ, அதை போலத்தான் இது ஆயிடும். கையில் இருக்கிற தீர்த்தத்தை விட்டுட்டு ஆகாசத்தில் மேகத்தை எதிர்பாராதே அப்படிங்கிறத ஞானசாரத்தில் 33வது பாசுரத்தில் சாதித்தார். பற்று குருவை பரன் அன்றென இகழ்ந்து மற்றோர் பரனை வழிபடுதல் 34ஆம் பாட்டில் சொல்றார். பற்றி நாம் பிடிச்சுட்டு இருக்கிற குருவை விட்டுட்டு மற்றோர் பரனை இவன் வழிபட போனால் எற்றைய தன் கைப்பொருளை விட்டாரேனும். கையில் நிறையா சொத்து, ஒரு 10 பவுன் தங்கம் இருக்குது, அதை போட்டு இந்த இடத்துக்குள்ள பூமியில் எப்போவோ யாரோ 1000 பவுன் புதைச்சி வச்சதா கேள்விப்பட்டேன்னு நடையா நடக்கிறான். இது என்னி கிடைக்கிது? உள்ளே இருக்கிற புதையல் கிடச்சிட்டு போகிறதா? அப்போ புதையல் வேடிக்கையாக சொன்னார், இந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு தேடிகிட்டே இருந்தால் என்ன கிடைக்கும்? புறங்கால் வீக்கம் கிடைக்கும், புதையல் கிடைக்காது. புறங்கால் வீங்கி தான் நிற்கணும். அதனால் கைப்பட்ட பொருளை விட்டுட்டு எங்கேயோ இருக்கிறத தேடாதே என்று. சரம பர்வத்துக்கு ஆளாகாதவன் பிரதம பர்வத்துக்கு ஆளாகான். சரம பருவம் ஆச்சாரியன், அவருக்கு ஆளாகலே. பிரதம பருவங்கிற பகவானுக்கு ஆளாக முடியாது. பிரதம பர்வத்துக்கு ஆளாகாதவன் சரம பர்வத்துக்கு ஆளாவானிரே என்று வங்கீபுரத்து நம்பி வார்த்தை. ஆச்சாரியனை பற்றலேன்னா பெருமானுக்கு ஆளாக முடியாது. அப்படின்னா திருப்பி பெருமானை பற்றலேன்னா ஆச்சாரியனுக்கு ஆளாக முடியாதோன்னா இல்லைங்கிறார். ஆச்சாரியனை நேரே பற்றலாம், நேரே ஆளாகலாம். அவங்கிட்ட போகிறதுக்கு தான் இவர் வேணும், இவர்கிட்ட வர்றதுக்கு அவர் வேண்டான்னுட்டார் என்று தான் வங்கீபுரத்தை நம்பி வார்த்தை. ததிய சேஷத்துவ ஞானம் இல்லாதவனுக்கு தச்சேஷத்துவ ஞானமும் இல்லையாய்விடும். அடியார்களுக்கு அடிமைங்கிறது புரியலே, பகவானுக்கு அடிமைன்னு ஆகாதுன்னுட்டார். அடியார்க்கடியவன் தெரிஞ்சுட்டா தான் பெருமானுக்கு அடியவன். நீ நேரம் அவருக்கு மட்டும் அடியவன் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது, அதான் இல்லையாய்விடும். பகவத் விஷயத்தில் ஞானம் இல்லாதவன் தத் பிராப்தியர்த்தமாக ஆச்சாரிய உபசக்தி பண்ணும். பெருமானை பற்றி ஞானம் இல்லைன்னால் ஆச்சாரிடத்தில் போய் கைங்கரியம் பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சுக்கலான்னு போவர். ஆச்சாரிய அபிமான நிஷ்டன் பிரதம பர்வத்திலே கை வையான். இதே ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு போயிட்டவர் நீ கோவிலுக்கு வரியா, ஏதோ திருமஞ்சனம்னு சொன்னாடினால் இங்கே முடிஞ்சு நேரம் இருந்தால் வரையணுடணும். இதே கோவிலுக்கு போனவன் கைங்கரியமே பண்ணிட்டு இருப்பான், கோபம் வரும், சண்டை வரும். ஏன் இப்படி பண்ணுறீர்கள், கோவில் கைங்கரியத்தில் இருக்கீங்களேன்னு கேட்பா. அப்போ தான் அவனுக்கு புரியும், ஓ நம்ம இன்னும் பாகவதனுக்கும் ஆச்சாரியனுக்கும் கைங்கரியம் பண்ணலை, அதனால தான் சுவாதந்திரியம் போல கோவில் கைங்கரியத்துக்கு வந்து சண்டை போடுறேன்னு நினச்சிப்போம். இதே ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு ஒருத்தர் வந்து பழகிட்டார்னு வச்சுங்க, இவர் கோவில் கைங்கரியத்துக்கு போக மாட்டார். போனால் நன்னா பண்ணுவார், ஒன்றும் குறைவில்லை, போக மாட்டார். அப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து தான் ஆகணும், இங்கே இருக்கிறவங்க போக தேவையில்லைங்கிறார். அப்படித்தான் இந்த ரெண்டுத்துக்கு அமைப்பு. பகவத் விஷயத்தில் ஞானம் இல்லாதவன் தத் பிராப்தியர்த்தமாக ஆச்சாரிய உபசக்தி பண்ணும்.
ஆச்சாரிய அபிமான நிஷ்டன் பிரதம பர்வத்தில் கைவையான் என்றபடி. இல்லைன்னால் அன்றைக்கே ஆச்சாரிய சம்பந்தம் குலைந்தவன், ஆச்சாரிய சம்பந்தத்தை விட்டு கொடுத்துட்டவன் பகவத்கிருத்தமான ஸ்வரூப சங்கோச்சத்தை அடைவனாம். உடனே பெருமாள் சட்டுன்னு இவனுடைய ஸ்வரூபத்தை சுருக்கிடுவார், மேலே மலரவே விடமாட்டார். தண்ணீர் சம்பந்தப்படுத்துன்னா சூரியன் வளர்த்தி விடுறாரோ இல்லையோ, அதை போல குலைச்சிடுவர். ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்க வேண்டும். ஆச்சாரிய அபிமானத்தை குலைச்சுனுட்டா பெருமானிடத்தில் போகலாமான்னா அவர் ஏற்றுக்க மாட்டார், இவனை சுருக்கிடுவர். ஆனால் பெருமானிடத்தில் அபிமானத்தை குலைச்சுண்டா வேற வழியே இல்லை, ஆச்சாரிடத்தில் வந்து தான் நின்னாகணும். இந்த பாதை இல்லைன்னு சொல்லவே இல்லை, இந்த பாதை தான் உண்டு. ஆனால் அந்த பாதை அப்போ பெருமானிடத்திலேருந்து ஆச்சாரியனிடத்தில் வருவானா, அது வரணும், ஆச்சாரியனிடத்தில் வந்து தான் தெரிஞ்சுதாகணும். ஆனால் இங்கு கற்றவன் அங்கு போவனால் அப்படி போகிறதில்லை, ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்க வேண்டும். அதைத்தான் பல இடங்கள்லையும் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்டவனுக்கு ஆச்சாரியாபிமான மொழிய விலகில்லை. தன் அபிமானத்தாலே ஈஸ்வரனிடத்தில் நம்மகிட்ட இருந்த அபிமானத்தை குலைச்சுனுட்டோம். இவனுக்கு ஒரே வழி ஆச்சாரியாபிமானம் தான், அதை தவிர இவனுக்கு வழி கிடையாது என்று சரமோபாய நிஷ்டனுக்கு ஈஸ்வர அபிமானம் வேண்டியதில்லை என்று இங்கனே பொருளாகவுமாம். ஆச்சாரிய அபிமானத்தில் வந்துட்டவனுக்கு பகவத் அபிமானம் வேண்டாம். இத்தால் எம்பெருமானாரோடு சம்பந்தம் இல்லாதவனை ஈஸ்வரன் கைவிடும். இப்போ இனிமேல் முடிக்க போகிறார், கடைசி 2 பக்கம் பார்க்கணும். எம்பெருமானாரோடு சம்பந்தம் இல்லாதவனை ஈஸ்வரன் கைவிடும், விட்டுடுவார். ஆனால் பிரதம பர்வமான ஈஸ்வரன் தோஷ தரிசனத்தாலே சேத்தனனை கைவிடும். பெருமான் நம்மகிட்ட இருக்கிற குற்றங்களை பார்ப்பார், தோஷத்தை பார்த்து கைவிட்டுடுவார். சரம பர்வமான எம்பெருமானார் தோஷங்களை பார்த்து கைவிடுவதில்லை. அப்போ நம்மகிட்ட தோஷம் இருந்தாலும் ராமானுஜர் அந்த தோஷத்தை பார்த்து விட்டுடுறதில்லை. எம்பெருமானாரோடு சம்பந்தம் உண்டானவனுக்கு பேச்சுக்குடலாக ஈஸ்வரன் கைபார்த்திருக்க வேண்டாம். இப்போ ராமானுஜ சம்பந்தம் கிடைச்ச பிற்பாடு நமக்கு மோட்சம் பெறுவதற்கு பெருமான் கையை எதிர்பார்க்க வேண்டாம். இல்லையே மோட்சப்பிரதன் அவர்தானேன்னு சொல்லுவேள், அவர்தான், யாரும் மறுக்கலை இப்போ. ஆனால் நான் அதை எதிர்பார்க்க தேவையில்லை, தானே நடந்துடும்னு அர்த்தம். நான் பண்ண வேண்டாம், அதைத்தான் தானே வைகுந்தன் தரும்னு பாட்டு இருப்பாருங்க. தானே வைகுந்தன் தரும்னா நாம் இனிமே ஒன்றும் இல்லை, நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் தேனார்கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தன் தரும். நாம் போய் அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, இது ஆயிடுத்துன்னா அது ஆயிடும். அப்போ அதுக்குன்னு தனி முயற்சி எல்லாம் இல்லை, கொடுத்தே தீருவார். यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामा।